வணக்கம் நண்பர்களே. இது ஆரோக்கிய வாழ்விற்கான உணவு முறை. இது என்ன அப்படின்னா, யதார்த்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன உணவை பயன்படுத்துகிறீங்களோ அந்த உணவை பயன்படுத்தி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றினது தான் இதில் வரக்கூடிய கீழ்வரும் காணொளிகள் தான். இந்த முதல் பதிவில் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னாக்கா, நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த உணவு முறைகள் முன்னோர்கள் பயன்படுத்தினதில் அருஞ்சுவை வச்சு தான் அவங்க பிரிச்சிருப்பாங்க. உப்பு, புளி, காரம், இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு. அவங்க ப்ரோட்டீன்ஸு, கார்போஸு, மல்டிவிட்டமின்ஸு இந்த மாடலில் அவங்க ஹேண்டில் பண்ணல. அவங்க யூஸ் பண்ணுன ஆதார நூல்கள்லாம் என்ன, அவங்க என்ன முறையை பயன்படுத்தினாங்கன்றது வெறும் 3 புத்தகங்கள் தான். ஒன்று பதார்த்த குண சிந்தாமணி, தனுசாமி எழுதுனது, அதிலே ஜீவ வர்க்கம், தாது வர்க்கம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உணவு மருத்துவம். இதெல்லாம் அந்த காலத்து நூல்கள் ஓலைப்பதியில் இருந்து புத்தக வடிவத்தில் வருது. இதில் இருக்கிற உணவு முறைகளை தான் அவங்க பயன்படுத்தி நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைஞ்சு இன்றைக்கி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோம். ஸோ நம்ம சாப்பிட்ற இட்லி தோசையை வச்சு எப்படி நம்ம வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ அல்லது ஆரோக்கியமான ஒரு உடலை பேணி எடுக்கிறதோ இந்த வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் தோல் நோயாளிகள் எந்த உணவை சேர்க்கலாம், எந்த உணவை சேர்க்கக்கூடாது, சர்க்கரை நோயாளிகள் என்ன உணவை சேர்க்கலாம், என்ன உணவை சேர்க்கக்கூடாது, தைராய்டு நோயாளிகள் என்ன உணவை சேர்க்கலாம், என்ன உணவு சேர்க்கக்கூடாது. ஏன்னா உணவை நீங்கள் சரிப்படுத்தாமல் எந்த ஒரு நோயும் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அதுபோல் ஒரு உணவுக்கும் ஒவ்வொரு உணவு பேர், அதாவது அதுக்கு ஜோடின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு எதிர்வினை கொடுக்கக்கூடிய உணவுன்னு ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு தயிர், மத்தி மீன் இது செட் ஆகாது. ஆல்கஹால், அகத்திக்கீரை அது செட் ஆகாது. இது நஞ்சு முறிவு அப்படின்னு தனி ஒரு நூலாகவே இது உண்டு. இதில் நீங்கள் எது கூட எதை சேர்த்து சாப்பிடலாம், எது கூட எதை சேர்த்து சாப்பிடக்கூடாது, அன்லிமிட்டடாகவே நீங்கள் சாப்பிட்லாம். அதுலேயே உங்களுக்கு ஆரோக்கியம் வந்துடும். எதெல்லாம் உணவு பட்டியலுக்குள்ளே வரும், எதெல்லாம் உணவு பட்டியலுக்குள்ளே வராது. உங்களுடைய வீட்டில் அன்றாடம் இருக்கக்கூடிய இட்லி, தோசை, சப்பாத்தி இதை வச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு சிஸ்டத்தை எப்படி பண்ணுறதுன்றதை வித்து எவிடன்ஸ் பேஸ்டோட இதில் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர மாதிரி தான் இதை ஃபுட்டு சிஸ்டம் செட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பதிவு 1, பதிவு 2ன்னு சொல்லிட்டு கண்டினியூவாக வரும். அது ஒவ்வொரு பதிவையும் பார்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். காரணம் என்னென்னா, ஒரு புத்தகத்தில் நடுப்பேஜை மட்டும் படிச்சிங்கன்னா அந்த புத்தகத்தை பற்றி நமக்கு எந்த ஒரு புரிதலுமே புரியாது. அது ஆரம்பத்துலேருந்து கோர்வையாக படித்தா மட்டும்தான் அந்த புரிதல் வரும். இந்த பதிவு 20 பதிவு வரும். ஒவ்வொரு பதிவும் 5 நிமிஷத்துக்கு உட்பட்டு தான் வரும். இந்த பதிவை படிக்கிறவங்க 90% எந்த ஒரு நோயாக இருந்தாலும் உணவை சரிப்படுத்திக்கிறது மூலிமா மிக அற்புதமாக அதிலிருந்து வெளியே வர முடியும். இது நடைமுறைக்கு ஏற்ற மாதிரியான உணவு சிஸ்டம் தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது. அதை பற்றி தான் கீழ்வரும் வீடியோக்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நன்றி.